தலைவராக ஏற்கனவே அவர்கள் செயலாளர், அதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள் இப்பொழுது அவர்தான் தலைவர். எல்லா நிலையிலும் தரமும் தகுதியும் நிறைந்த ஒரு ஞானவானுடைய ஆத்மீக பேருரை சொல்லுகிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفي أنفسكم أفلا تبصرون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من عرف نفسه عرف ربه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் விசேஷமாக இந்த இடத்திலே இந்த பள்ளி உருவாகுவதற்காக வேண்டி எந்தெந்த நல்லுள்ளங்களை ரப்புல் ஆலமீன் காரண காரியங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அத்துணை பேர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணையை இன்றைய தினம் சலாமத் பவுண்டேஷன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பல நல்ல காரியங்களில் சதகத்துல் ஜாரியாக்களில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பெண்கள் தொழுகை பள்ளியினுடைய திறப்பு விழா நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பள்ளியினுடைய தலைமை இமாமும் எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவரும் இன்றைக்கும் எங்கள் உலமா பெருமக்களுக்கு நல் வழிகாட்டியாக அவ்வப்போது சிறந்த அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்களே, இங்கே நமக்கு முன்னால் பெண்கள் சம்பந்தமான சில குறிப்புகளை, அறிவுரைகளை ரத்தன சுருக்கமாக தந்து அறிவுரை வழங்கி இருக்கக்கூடிய திண்டுக்கல் தாருல் உலூம் யூசுஃபியா அரபு கல்லூரியுடைய முதல்வரும் திண்டுக்கல் மாவட்ட அரசு தலைமை காசியுமான மஜ்லிஸுல் மதாரிசுல் அரபியா மதரசாக்களுடைய கூட்டமைப்பின் செயலாளருமான எங்கள் ஷேகுனா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மஜாசுமான ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்களே, எங்கள் மாவட்டத்திலிருந்து கமுதி முதுகுளத்தூர் வட்டாரத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் பெருமகனார் ஹஜ்ரத் பெருந்தை அவர்களே, எமக்கு முன்னால் தாயினுடைய ஹக்குகள், பெற்றோருடைய ஹக்குகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிறப்பான முறையிலே சிறப்பு பேருரையாக
உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் பிறந்தை அவர்களே, இந்த பவுண்டேஷனுடைய செயலாளர் வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் டாக்டர் அவர்களே, அவர்களுடைய சகோதரர் பத்ருதீன் டாக்டர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தங்கள் எல்லோரிடத்திலும் துஆவை வேண்டிக் கொண்டு எனக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தன்னை அறிந்தவன் தன் ரப்பை அறிந்து கொள்வான் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. மாதக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ஆன்மீகத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. மிக நேரம் குறுகியதாக இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயத்தை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே பேசப்படுகிற செய்மடுக்கப்படுகிற அனைத்து விஷயங்கள் படி எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோல்வியற்ற உள்ள ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். ஆரம்பமாக வாழ்த்துறை வழங்கக்கூடிய இந்த பவுண்டேஷனுடைய நிர்வாகிகள், சகோதரர்கள், மூத்தவங்களும் இளையவங்களும், அதே போன்று இந்த பவுண்டேஷனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஜெயிலாப்தீன் ஹாஜியார் அவர்களும் கலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. அறிவும் ஆஃபியத்தும் இந்த இரண்டும் மனித வாழ்க்கையில் முக்கியம் என்று சொன்னார். அந்த பேரிலேயே ஒரு நற்குறி அடங்கி இருக்கிறது. சலாமத்து என்று சொன்னால் அறியாமையிலிருந்து பாதுகாப்பு. இன்னொன்று உடல் சுகவீனம் இல்லாததிலிருந்து பாதுகாப்பு. சலாமத்து என்று சொன்னாலே பாதுகாப்பு என்ற பொருள். சாந்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு நிலைப்பாடு. அதற்கு பல்வேறு வகையான விளக்கங்களை தந்திருந்த போதிலும் இப்படியும் ஒரு விளக்கம் இருக்கிறது. இடர் தரக்கூடியதிலிருந்து பாதுகாப்பு என்பதும் சலாமத்துக்கு ஒரு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சொர்க்கத்திற்கு கூட தாருஸ்ஸலாம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் சலாம் என்ற அந்த இல்லத்தின் பக்கமாக அழைக்கிறான், சொர்க்கத்தின் பக்கமாக அழைக்கிறான் என்பதற்கு எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் அதற்கு விளக்கம் அப்படித்தான் தருவார்கள். தாருஸ்ஸலாம் என்று சொன்னால் சொர்க்கம். எனவே அந்த அடிப்படையில் எதை இலக்காக மிக முக்கியமாக மனித வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அறியாமை நீக்கப்பட்ட அறிவுகள், சுகவீனங்கள் நீக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த இரண்டு மனித வாழ்க்கையில் முக்கியம். அந்த ஒரு நற்குறியான பேரை தாங்கித்தான் இந்த பவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. கியாமத்து வரைக்கும் தொய்வின்றி தொடராக நடக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. அருமையான பெருமக்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு ரத்தின சுருக்கமாக அந்த தலைப்பின் கீழ் தங்களுடைய அறிவுரைகளையும் அறவுரைகளையும் தந்திருக்கிறார். இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித படைப்பில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஏன் உங்களை என்று சொல்லி, அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சிந்திக்க வேண்டும். தன் படைப்பின் நிலைப்பாடு என்ன, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, இவைகளை எல்லாம் அவன் சிந்தித்து பார்த்தால் தான் ரப்பின் பக்கமாக அவன் திரும்ப வேண்டும். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், சூரா தாரியாத்துல 32வது வசனத்தை எடுத்து பாருங்கள்.
உங்களுடைய ஆன்மாவிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இதுல மிக பிரதான ஒரு 2 விஷயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். பல்வேறு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு கடல் போன்று விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து ஒரு முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல தான் தான் பெருசுன்னு நினைக்கிறான். எதை பெருத்தாலும் நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை செய்து விடுவேன், என்னை கொண்டுதான் எல்லாம் என்று மனிதன் தன்னையே பெரிதுபடுத்தி அறிவிலும் சரி, உடல் ரீதியிலையும் சரி, எல்லாவற்றிலும் நான் என்ற ஒரு நிலைப்பாட்டை மனிதன் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவுள் விஷயத்துல அவனுடைய அந்த நான் என்ற அகந்தையை அடக்குவதற்கு தான் ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று குர்ஆனிலே சில ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கிறான். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். நூன் என்பதாக ஆரம்பமாகும், சாத் என்று ஆரம்பமாகும், காஃப் ஹா யா ஐன் சாத் என்று ஆரம்பமாகும், ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்று ஆரம்பமாகும். நம்முடைய குர்ஆன் ஓதுதலுடைய 2வது அத்தியாயமே அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பமாகும். இதுக்கு பேரு ஹுரூஃபுல் முகத்தஆத். எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் அந்த ஆயத்துக்களை பதிவு செய்துவிட்டு அடுத்து அதற்கு விளக்கம் தருகிற போது சொல்வார்கள், அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி, அல்லாஹ்தான் இதற்குரிய ஞானத்தை அறிந்திருக்கிறான், அர்த்தத்தை தெரிந்திருக்கிறான், அடியார்களால் முடியாது. முதல்ல தான் என்ற அந்த அறிவின் ரீதியில மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அகந்தையை அல்லாஹ் அகற்றுகிறான். சிந்தித்திருப்பார். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் என்று மனிதா நீ தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த ஆயத்துக்கு ஒரு நாள் விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்லு. ஏன்னா அன்னைக்கு இருந்த அரபுலகத்து மக்கள், மக்கத்து குறைஷியர்கள், குஃபார குறைஷியர்கள், அரபு மொழியிலே பெரும் புலமை பெற்றவர்கள் என்று அவர்கள் தங்களை தாங்களே அப்படியே பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அஷ்ஆர்கள், கவிதை நடைகள், அவர்களை பார்த்துத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, அலிஃப் லாம் மீம், பொருள் செய்யுங்கள் பார்ப்போம். இது போன்று மனித படைப்பின் ரகசியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நீ வந்து கொண்டிருக்கிறாயே, உன் படைப்பின் ரகசியத்தை கொஞ்சம் சிந்தித்து பாரப்பா. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதனின் மீது, மனித குலத்தின் மீது ஒரு காலம் கடக்கவில்லையா, அவன் இன்ன பொருள்தான் என்று நினைவு கூறப்படக்கூடிய ஒரு தகுதியில் கூட இல்லாமல் இருந்தான். அவன் இன்ன பொருள்தான் என்று நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்கு அந்த தகுதியை இழந்திருந்த ஒரு காலம் இருக்கிறது. தாயினுடைய கருவறைக்குள் செல்வதற்கு முன்பாக மனிதன் எங்கே இருந்தான்? தகப்பனுடைய முதுகுத்தட்டில் இருந்தான். அதற்கு முன்பாக எங்கே இருந்தான்? சொல்ல முடியுமா? சிந்தித்துப்பார். உன்னுடைய படைப்பை நீ சிந்தி. நான் என்ற அகந்தை இல்லாமல் போய்விடும், அருந்து போய்விடும். ஒரு இந்திரிய துளியாக இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட ஒரு நிலை தெரியுமா? உன்னை ஈன்றெடுத்தவர்கள் அவர்களுடைய ஆடைகள் பட்டு விட்டால் அசிக்கப்பட்டு போய் அதை கழுவி விடுவார்கள். அப்படியான நிலையில் தான் உங்களுடைய ஆரம்ப துவக்கம்.
அந்த இந்திரிய துளி தன் ஆடையில் பட்டுவிட்டாலும், இந்திரிய துளி வெளிப்பட்டு விட்டாலும், ஜனாபத்து என்று சொல்லி, வெறும் தொடக்கி என்று சொல்லி குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார். அந்த நிலையில் இருந்து உருவானவன் தான் நீ. தாயினுடைய கருவறைக்கு செல்லுகிறார். சும்மா ஹலகன்னன் நுதுஃபத அலகத்தன். தாயினுடைய கருவறையில் பாய்ந்த அந்த இந்திரிய துளி 40 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு அந்த இந்திரிய துளி இரத்த கட்டியாக மாறுகிறது. சும்மா ஹலகன்னல் அலகத்த முதுகத்தன். அந்த இரத்த கட்டி சதை கட்டியாக மாறுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அதை பட்டியலிட்டு சொல்லுகிறார். அந்த சதை கட்டி பிறகு அதுல எலும்பு கோர்க்கப்படுகிறது. அதுல நாம எலும்புகளை கோர்க்கிறோம். சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர். பிறகு நாம் எப்படி ஒரு படைப்பை உண்டாக்கணும்னு விரும்புகிறோமோ அது மாதிரி படைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். மனித படைப்பு ஒரு இந்திரிய துளியை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது எனக்கு என்ன கௌரவம் இருக்கிறது? இன்றைக்கு எத்தனை எத்தனை குடும்பங்கள் சண்டை சச்சரவால் பிளவுபட்டு போய் கிடக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பிரஸ்டீஜ். நான் பெரியவனா, நீ பெரியவனா, என்னை பார்த்து இப்படி கேட்டுவிட்டான், என்னை பார்த்து இப்படி கேட்டுவிட்டான். மனிதனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை, அகந்தை, கர்வம் சண்டையில் கொண்டு போய்விடுகிறது. சம்பந்த குலங்களிலே சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சண்டை, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே சண்டை. இந்த சண்டை எங்க போய் நிற்கும்? அல்லாஹ்வுடைய பேருதவி இலக்கு. எனவே மனிதனிடத்துல இருக்கக்கூடிய அந்த அகந்தை அகற்றப்பட வேண்டும். உன்னுடைய படைப்பை நீ கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னுடைய ஆரம்பம் துவக்கம் எப்படி ஆகியிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார். யோசித்து பார்த்தால் பிறரை மரியாதையோடும் பிறரை உன்னை விட சிறந்தவர்களாகவும் நீ பார்ப்பாய். உனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து இறக்கப்படுவார், கருணை காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பேர பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பாய்ந்து வந்தார்கள். வந்த தன்னுடைய பேர குழந்தையை அப்படியே ஆற தழுவி கட்டிக்கொண்டு முத்தமிட்டார்கள், மாறி மாறி முத்தமிட்டார்கள். இந்த காட்சியை பார்த்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ் வலி அஷரஃப், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மா கப்பல்து அஹதா, அவர்கள் யாரையுமே ஒரு நாள் கூட நான் முத்தமிட்டதில்லை. இன்னைக்கு சில பேர் சொல்லிக்கிடுவாங்க, என் பிள்ளை என்னைய கண்டு அப்படியே அரண்டு போயிடுவோம், என் முன்னாடியே நிக்க மாட்டான், பெருமையாக சொல்வாரு. அன்பிற்குரியவர்களே, இது பெருமைக்குரிய வார்த்தை அல்ல. என்னைய பார்த்து அப்படியே அரண்டு போயிடுவான், என் முன்னாடியே நிற்கும். அவர்கள் மரியாதை நிமித்தமாக முன்னால் நிற்காமல் ஓரத்தில் நின்று கொண்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கென்று கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடம். ஆனால் இவர் அதை பெருமையா பிரிக்கிறது. என் பிள்ளை என் முன்னாடி கூட நிற்க மாட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணையை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னாங்க. இரஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா.
பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவார். இரக்கத்தன்மை வேண்டும். சிறியவர்கள் மீது, தனக்கு கீழ் உள்ளவர்கள் மீது கருணை காட்டக்கூடிய நிலைப்பாடு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய அடிமைகள் எங்களுடைய விருப்பத்திற்கு முரணாக அவர்கள் செயல்படுகிறார்கள், வேலையாட்கள் விருப்பத்திற்கு முரணாக செயல்படுகிறார்கள், சொன்ன வேலையை சரியா செய்யறதில்லை. அப்படி இருக்கிற போது நாங்கள் எத்தனை முறைதான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 70 மர்ரா வஃபீ ரிவாயத்தில் 100 மர்ரா. 70 முறை மன்னி. இன்னொரு அறிவிப்பு 100 முறை மன்னித்து விடுகிறேன். 100 முறை மன்னித்து தன் வேலையாட்கள் மீது, தன்னுடைய அடிமைகள், அன்றைக்கு அடிமைகள் இருந்தார், தன்னுடைய அடிமைகள் மீது அவர்கள் கோபப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நடந்தாலும் கூட அவர்களை மன்னிக்கும் நிலைப்பாடு ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை உனக்கு மாறு செஞ்சாலும் மன்னிச்சு. கருணை, இறக்கப்படக்கூடிய கருணை அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வீட்டில பிரச்சனை இல்லை, ஊர்ல பிரச்சனை இல்லை, நாட்டுல பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தான் என்ற அகத்தை நீ அறுத்து விட்டு, நானும் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், நானும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, யார் யாருக்கு என்ன ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும், பின்பற்றி நடக்கணும், அதன்படி செயல்படணும் என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்து விட்டால் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல வஇபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். ரஹ்மானுடைய அடியார்கள், நல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், அவர்களிடத்துல ஒரு 12 பண்புகள் இருக்கும். செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் இணைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வார். 12 தன்மைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல முதல் கட்டமா அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. பூமியில அவர்கள் நடந்து செல்கிற போது, பவனிக்கிற போது, உலா வருகிற போது பணிவோடும் கனிவோடும் அவர்கள் அடக்கமாக நடந்து கொள்வார். பெருமையாக யோசிப்பார். சரி, மனிதன் என்ற ரீதியில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படத்தாங்க செய்யும். நம்மோட ஷைத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவன் சும்மாவா இருப்பான்? ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து நிப்பாட்டுவான். சம்பந்த படங்கள் இருக்கிறத நல்லா நேசவாசமா இருப்பாங்க. இங்கிட்டு ஒருத்தன் போய் தூண்டி விடுவான், அங்கிட்டு ஒருத்தன் போய் தூண்டி விடுவான். இப்ப 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை. 3வது நபரால் கேட்பார் சொல் கேட்கிறதுன்னு சொல்லுவான். அது மாதிரி 3வது நபருடைய சொல்லை கேட்டு 2 பேரும் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே அதுதான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை வெடிக்கிறது அதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வு சொல்றாங்க. 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சா, 3 நாள், அந்த 3 நாளைக்குள்ள சமரசம் ஆயிருக்கு. 3 நாள் கிடக்கவில்லை, 3 நாள் மட்டும் ஒரு அனுமதி இருக்கிறது. அதுக்கு இடையில என்ன செய்யணும்? அல்பாதிஉ பிஸ்ஸலாமி பரீஉமின. அந்த 3 நாளைக்குள்ள பிரச்சனையான நபர்கள்ல ஒருத்தர் சலாத்தை கொண்டு ஆரம்பித்து விட்டால் அவர் பெருமை விட்டு நீங்கியவராக. சலாத்தை கொண்டு துவங்கியாச்சு. இப்ப சலாத்துக்கு பதில் சொல்றது எதிர் நபருடைய வாஜிப். கண்டிப்பா அவர் சொல்லி ஆகணும். சலாம் சொல்றது சுன்னத்துக்கு, பதில் சொல்றது வாஜிப் ஆயிடுச்சு. ஆனா அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள். சலாத்தை கொண்டு தூங்கிட்டாருன்னா அவர் பெருமையை விட்டும் நீங்கிட்டாருன்னு சொன்னார். யாருடைய மனசுல உள்ளத்துல கட்டுக்களவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க சுந்தரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க, பெருமையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க.
இந்த பெருமை தாங்க இன்னைக்கு பிரச்சனைக்கே காரணம். எனவே மனித படைப்பின் துவக்கத்தை பற்றி ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுடைய நஃப்ஸ, உங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நல்லோர்களாக மாறிவிட்டீர்கள். ஒரு மன்னன் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு இறைநேச செல்வர் குறுக்கால் செல்லுகிறார். அந்த மன்னனுக்கு கோபம் வந்து விட்டார். உடனடியாக அந்த இறைநேசரை அழைக்கிறார். அழைத்து கேட்கிறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். தெரியாது என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா என்று அடுத்து கேட்டான். சொன்னாங்க, நீனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னா. நீனும் நானும் ஒண்ணுதான். அது எப்படி நீனும் நானும் ஒண்ணாக முடியும்? நான் மன்னன், நீ சாதாரண ஒரு குடிமகன். நீனும் நானும் ஒன்னு எப்படி சொன்னேன்? நீனும் நம்ம பரிபாஷையில வழங்குறதுக்காக சொல்லுகிறேன். நீ ஒரு செப்டி டேங்கு, நான் ஒரு செப்டி. நீ ஒரு செப்டி டேங்கு, நான் ஒரு செப்டி டேங்க். ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றில ஒரு லிமிட் மலம் இருந்து கொண்டே இருக்கும். மலம் போனா பலம் போச்சு. மனிதனுடைய பலமே மலம் இல்லையா? 4 தடவை டாய்லெட் போனா என்ன ஆகும்? வேகாமா போயிடுவான். சத்தம் வராது, காத்து மட்டும்தான் வரும். அப்போ ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய மலம் தான் பலம். நீனும் ஒரு கக்கூசு தட்டி, நானும் ஒரு கக்கூசு தட்டிப்பா. இதுல என்னப்பா இருக்குது? நீ மன்னன், நான் குடிமகன் என்று சொல்லி ஞானவான்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே நான் என்ற அகந்தை அகற்றப்பட வேண்டும். தன் படைப்பின் ரகசியத்தை அவள் புரிந்து கொண்டார். இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மனிதன் கிடக்கிறான். இறந்ததற்கு பிறகு அந்த புள்ள வாய்விட்டு பேசுற வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய பார்வை பார்ப்பதற்கு இருக்கிறது, தனக்கு இருக்கக்கூடிய செவிப்புலன் கேட்பதற்கு இருக்கிறது, தன்னுடைய நாவு பேசுவதற்கு இருக்கிறது, தன்னுடைய கை எதையும் பிடிப்பதற்கு இருக்கிறது, தன்னுடைய கால் எதன் பக்கமும் நடப்பதற்கு இருக்கிறது என்ற ஒரு அறிவு ஏற்படுவதற்கு முன்பாக அந்த புள்ள ஒரே ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார். என்ன ஆயுதம்? அழுகு என்ற ஆயுதம். இல்லையா? ஒரு பிள்ளைக்கு பசிச்சாலும் அழுவும், தலைவலிச்சாலும் அழுவும், வைத்த வலிச்சாலும் அழுவும். அதனுடைய பிரியத்துக்கு வேண்டியதை யாரும் கொடுக்காட்டியும் அழுவும். கையில இருக்கிறத பறிச்சுட்டாலும் அழுவும். அதை அந்த தாய் புரிந்து கொள்வார், தகப்பன் புரிந்து கொள்வார், உடன் பிறந்தோர் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு அந்த பிள்ளைக்குண்டான தேவையை நிறைவேற்றுவார்கள். ஒரே ஆயுதத்தை கையில் எடுத்தது தனக்குரிய அறிவு பிறப்பதற்கு முன்பாக. தனக்குரிய அறிவு பிறப்பதற்கு முன்பாக ஒரே ஆயுதம், அழுகை என்ற ஆயுதம். அந்த அழுகை என்ற ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிக் கொண்டது. இல்லையா? எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிக் கொண்டது. ஆனால் எப்பொழுது மனிதன் வளர்ந்து அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எதற்காக இருக்குது என்ற விளக்கத்தையும் ஞானத்தையும் பெற்றுக் கொண்டானோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய அந்த